Hi friends, welcome to my channel Nahanya Home Baking and Crafts. நம்மளோட சேனலில் கிராஃப்ட் ஒர்க் மட்டும் இல்லாமல் ஹோம் பேக்கிங்கும் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3 ரோலில் இந்த பெரிய சைஸ் மார்க்கெட் கோடை வந்துட்டு எப்படி போடுறதுன்னு ஃபுல் டுட்டோரியலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 2 ரோல் க்ரீன் கலர் ஒயரு 2 ரோல் பிங்க் கலர் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரோல் தான் பிங்க் கலர் எடுத்திருந்தேன். எனக்கு ஊடால அது பத்தாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வேறு எக்ஸ்ட்ரா ஒரு ரோல் வந்துட்டு நான் வாங்கி போட்டேன். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு 2 ரோல் பிங்க்கும் 2 ரோல் க்ரீனும் எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ஒயரில் 9 அடியில் 28 ஒயர் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். நான் உட்டன் ஸ்கேலில் தான் ஒயரெல்லாம் அளந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் 28 ஒயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக 28 ஒயர் 9 அடியில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடி போடணும். அடி போடுறதுக்கு க்ரீன் ஒயரு பிங்க் ஒயரு ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேஸ் வந்துட்டு இந்த கூடைக்கு மொத்தம் 12 லைன் போட போகிறோம். நல்லா கூடை வந்துட்டு நல்லா அகலமாகவே கிடைக்கும். இப்போ 9 அடியில் 28 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு ஒயரை எடுத்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி மடித்து விட்டுட்டு கட்டோடு இருக்கிற க்ரீன் கலர் ஒயரை எடுத்து நம்ம பேஸ் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஈக்குவலாக மடித்து வச்சுருக்கோம்ல அந்த 9 அடி ஒயரை, அதில் இருந்து ஒரு அரை அடி வந்துட்டு நம்ம விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஒயர் அளவு அளந்து அதில் இருந்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டு நம்மளோட பேஸ் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி இப்போ நான் அளந்து எடுத்துகிட்ருக்கல, அதே மாதிரி ஒன்று ஒயரை வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம அந்த இடத்துல மடித்து மார்க் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த இடம் வந்த உடனே நம்ம வந்துட்டு பாக்ஸ் நாட் போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். ரன்னிங் ஒயரையும் இந்த 9 அடி ஒயரையும் வச்சு நம்ம வந்துட்டு பாக்ஸ் நாட் போட்டு ஆரம்பிச்சுட்டு அப்படியே கண்டினியூஸாக இந்த 28 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட் லைனை இந்த க்ரீன் கலர் 28 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எல்லாமே இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம வந்துட்டு பாக்ஸ் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறணும். நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட் போட்ட உடனே இப்போது மேலேயும் கீழேயும் அந்த ஒயர் வந்துட்டு ஒன்று போல் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஒயர் வந்துட்டு ஒன்று போல் இருக்கணும், ஈவனாக இருக்கணும். அந்த மாதிரி ஈவனாக இல்லை, அன்ஈவனாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றாப்புல நம்ம எந்த ஒயர் வந்துட்டு சிறுசாக இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒன்று போல் வச்சுக்கிறணும். இது ஃபஸ்ட்டு லைன் போடுறப்ப மட்டும்தான் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டையும் வந்துட்டு எல்லா ஒயரும் ஒன்று போல் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிடணும். அடுத்தடுத்த லைன் போடுறப்ப அந்த இது தேவைப்படாது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு எந்த பேஸ்கெட்டுமே ஃபஸ்ட்டு லைன் போடுறப்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ 28 ஒயரையும் ஒன்று போல் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த பேஸ்கெட்டுக்கு பேஸ் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் 4 லைன் வந்துட்டு க்ரீன் கலர் வர்ற மாதிரியும் மேலேயும் கீழேயும் வந்துட்டு பிங்க் கலர் வர்ற மாதிரியும் வந்துட்டு இந்த பேஸ் போட போகிறோம். அதனால 4 லைன் வந்துட்டு க்ரீன் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டோன்னா மேலே வந்துட்டு 2வது லைனு க்ரீனு. இது மாதிரி முன்ன பின்ன சென்டர் லைனை மார்க் பண்ணிவிட்டு முன்ன பின்ன போட்டுட்டு 4 லைன் வந்துட்டு க்ரீன் கலர் இப்போ போட்டு நம்ம எடுத்துக்கிற போகிறோம். இப்போது 4 லைன் வந்துட்டு க்ரீன் கலர் போட்டு எடுத்துட்டாச்சு. இப்போது இந்த க்ரீன் கலருக்கு மேலே 4 லைன் பிங்க் கலரும் கீழே 4 லைன் பிங்க் கலருமா நம்ம வந்துட்டு போட்டு பேஸ் போட போகிறோம். பேஸ் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 12 லைனு. இப்போது இந்த க்ரீன் கலர் தான் வந்துட்டு சென்ட்ரு பாயிண்ட்டாகவும் க்ரீன் கலருக்கு மேலே வந்துட்டு 4 லைன் பிங்க்கில் வந்துட்டு நம்ம பேஸ் போட போகிறோம். இப்போது இந்த பேஸ் 12 லைனும் போட்டு முடிச்சிடலாம். போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். க்ரீன் கலரோட ஒரு பக்கம் வந்துட்டு இப்போ பிங்க் கலரில் 4 லைன் போட்டு முடிச்சாட்டு இந்த சைடு திருப்பிட்டு இந்த பக்கமும் வந்துட்டு 4 லைன் பிங்க் கலர் போட்டுடலாம். இப்போது சென்ட்ரு லைனாக க்ரீனை வச்சுட்டு மேலே கீழேயும் வந்துட்டு பிங்க் கலர் 4 லைன் போட்டு பேஸ் வந்துட்டு 12 லைனை வந்துருச்சு.
இப்போது அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் கட் ஒயர் போட போகிறோம். இது வந்துட்டு பிங்க் கலர் ரோல். நம்ம வந்துட்டு பிங்க் கலர் ஒரு ரோல் வச்சுருக்கோம்ல, அந்த பிங்க் கலர் ரோலை எடுத்து மேலே போகுது பார்த்தீங்களா, அந்த 28 ஒயர் நம்ம லைன் போட்டிருக்கோம்ல, அதில் மேலே போகிற லைனில் க்ரீன் கலரை வந்துட்டு நம்ம சேம் அதே எந்த அளவு இருக்கோ அதே அளவு ஒயர் அளந்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நாட்லேருந்தே நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நாட்டில் அந்த பிங்க்கையும் க்ரீனையும் வச்சுட்டு நார்மல் நம்ம பாக்ஸ் நாட் போடணும். பாக்ஸ் நாட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு 4 பட்டன் மட்டும் போடணும். நாட் வந்துட்டு 4 மட்டும் போடுங்க. இந்த மாதிரி 4 பட்டன் போட்டுட்டு திரும்ப அதே வயரு அந்த 4வது பட்டனில் க்ரீன் கலர் மேலே போகும்ல, அந்த வயரை வச்சு அளவு வச்சு அளந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். இதே மாதிரி அடுத்தது 4 லைனு மொத்தம் 28 வயர் எடுத்திருப்போம். அதில் 4 நாளாக இது பண்ணி 4 பட்டனாக போட்டு பிங்க் கலரை வந்துட்டு கிராஸ் கட் வயராக போடணும். பிங்க் கலர் ரோல் வயரை வச்சே இதே போலவே இந்த பேஸு ஃபுல்லாக சுற்றியுமே வந்துட்டு நம்ம 4 வயராக மேக் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். இப்போது அதை ஃபுல்லாமே போட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு வந்துட்டு காட்டுறேன். ஃபுல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம அந்த பேஸை சுற்றிலுமே வந்துட்டு நம்ம பிங்க் கலர் கிராஸ் கட் வயரை நம்ம போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4 பட்டன் போட்டு கிராஸ் கட் ஒயர் போட்டோம்ல, அதில் அந்த 4 பட்டனுக்கு இடையில கேப் இருக்கும்ல, அந்த கேப்பை அந்த கேப்பில் அந்த 2 பிங்க் கலர் இந்த சைடு வந்துட்டு பிங்க் கலர் ஒயர் போகும்ல, அந்த 2 பிங்க்கையும் எடுத்து நம்ம வந்துட்டு பாக்ஸ் நாட் போடணும். பாக்ஸ் நாட் போட்டு அந்த 2 வயரையும் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி போடுற மாதிரியே இந்த 2 பிங்க் கலர் ஒயர் வச்சு பாக்ஸ் நாட் போடணும். அதே மாதிரியே இந்த சுற்றிலுமே நம்மளுக்கு அந்த ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல எல்லாமே வந்துட்டு 2 பிங்க் ஒயர் வந்துட்டு கிராஸாக போகும். அதை வந்துட்டு நம்ம எடுத்து பாக்ஸ் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறலாம். இப்போ அந்த கேப்பில் கிராஸான பிங்க் கலர் வயரை எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பாக்ஸ் நாட் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டாச்சு. இப்போது அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 பிங்க் நாட்டுக்கு நடுவில் நம்ம 4 பட்டன் போட்டிருக்கோம்ல, அந்த 4 பட்டனை அதில் நடுவில் இருக்க 2 பட்டனையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போடணும். இது மாதிரி நடுவில் இருக்க 2யும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுட்டு இந்த சைடு கிராஸ் ஆகும் ஒரு பட்டன், இந்த சைடு கிராஸ் ஆகிற க்ரீனில் ஒரு பட்டனையும் அந்த சைடு கிராஸ் ஆகிற க்ரீனில் இந்த மாதிரி கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நம்ம வந்துட்டு பாக்ஸ் நாட் போட்டோன்னா 4 பட்டன் கிடைக்கும். அந்த க்ரீன்லேயே வந்துட்டு 4 பட்டன் கிடைக்கும். இதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ மேலே இது 2 கிராஸ் ஆகிற வயர் வச்சு இந்த மாதிரி இந்த க்ரீன் கலர் வச்சு 4 பட்டன் கிடைக்கும். அப்போ அதுக்கப்புறம் அந்த ரோஸ் கலர் வயர் போகுதுல மேலே, அந்த ரோஸ் வயரையும் வச்சு அந்த க்ரீனு ரோஸையும் வச்சு இந்த மாதிரி போடணும். இது வந்துட்டு அந்த கீழே வந்துட்டு குமிழ் மாதிரி வர்றதுக்காக இந்த ஸ்டெப்பு. இப்போ நான் போடுற மாதிரியே பார்த்து போட்டுக்கோங்க. அந்த பிங்க் கலர் வயரை நல்லா டைட் பண்ணி எடுத்து நாட் போட ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த குமிழுக்கு வந்துட்டு நம்ம சாதா பாக்ஸ் நாட்டு தான் போடுறோம். பாக்ஸ் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா 2 பிங்க் வயர் ரெண்டுமே வந்துட்டு ஒன்று போல் ஜாயிண்ட் ஆகும். இதுதான் நம்ம இந்த குமிழ் போட்டு முடிச்சாச்சு. இந்த ஒரு லைன் ஃபுல்லாகவுமே இதே மாதிரியே குமிழாக வந்துட்டு போட்டுட்டு வந்துடலாம். நான் ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி போடுறதா ஃபஸ்ட் டைம் ஸ்லோவாக காமிச்சதுனால. இதே மாதிரியே போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இந்த ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாகவுமே நம்ம குமிழாவே போட்டாச்சு. அடுத்த லைனில் நம்ம பிஸ்கட் நாட்டும் போட போகிறோம். பிஸ்கட் நாட் ஆல்ரெடி போட தெரிஞ்சவங்க நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. போடாதவங்களுக்கு நான் ஸ்லோவாக காட்டுறேன். பிஸ்கட் நாட் போடுறதுக்கு இந்த இந்த ஒரு சைடு இருக்கிற 2 வயரையும் இந்த மாதிரி மடித்து நம்ம கட்டை விரலால் டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்போ அந்த சைடு கிராஸ் ஆகிறதுல ஒரு வயரை மட்டும் எடுத்து இந்த 2 வயருக்கு மேலேயும் கூடி போட்டுட்டு இந்த நம்ம மடிச்சு விட்ட வயரில் கீழே 2 வயர் இருக்குல்ல அதை அந்த வயருக்கு மேலே கூடி இந்த மாதிரி போடணும், மேலே கூடி விடணும். அடுத்தது அந்த சைடு இருக்கிற ஃபஸ்ட்டு வயரை வந்து நம்ம சுற்றி கொண்டு போனோம்ல அந்த வயரை இந்த 2 ஹோல்ஸ்குள்ளேயும் விட்டு பிடிச்சிக்கிறணும். ரெண்டாவது அந்த நம்ம மேலே கூடி விட்டோம்ல கீழே இருந்து போன வயரை மேலே அதை திரும்ப பின்னாடி கூடி மடித்து கீழே விடணும். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா இன்னொரு வயரை அந்த சைடு இருந்துச்சுல அந்த வயரை அதே மாதிரி சுற்றி விட்டுட்டு நம்ம கீழே விட்டுருந்த வயரை திரும்பவும் மேலே எடுத்து விட்டுட்டு நம்ம சுற்றி கொண்டுட்டு வந்த வயரை உள்ளே கூடி விட்டுட்டு நாட்ஸ் எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டைட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பிஸ்கட் நாட் கிடச்சிரும். நம்ம பிஸ்கட் நட் போட்டதுக்கப்புறம் அந்த பிஸ்கட்டை சுற்றிலும் இந்த க்ரீன் கலர் வயரை வச்சு சாதா நாட் போட்டுக்கலாம். நம்ம சுற்றிலும் இந்த மாதிரி நார்மல் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பேட்டர்ன் கிடைக்கும். இது மாதிரியே 2 சைடும் க்ரீனும் கிராஸ் ஆகிற இடத்துல நம்ம பிஸ்கட் நாட் போட போகிறோம். இந்த பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் சேம் கலரு 2 பிங்காவோ 2 க்ரீனாவோ சேர்கிற இடத்துல பிஸ்கட் நாட்டும் டிஃப்ரெண்ட் கலர் ஒரு சைடு க்ரீனு ஒரு சைடு பிங்க் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு நார்மல் பாக்ஸ் நாட்டும் போட போகிறோம். இப்போ எந்த இடத்துலலாம் சேம் கலர் இருக்கோ அந்த இடத்துல பிஸ்கட் நாட் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். டிஃப்ரெண்ட் கலர் வர்ற இடத்துல எந்த மாதிரி போடுறோன்னு உங்களுக்கு அந்த இடத்துல அங்கன வர்றப்போ நான் ஸ்லோ பண்ணி காமிக்கிறேன். நம்ம சேம் கலராக இருக்க இடத்துலலாம் பிஸ்கட் நாட் போட்டாச்சு. மொத்தம் 6 பட்டன் வந்திருக்கு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு க்ரீன் கலரும் அந்த சைடு இருந்து வர கிராஸ் ஆகிற வயர் பிங்க் கலரில் இருக்குது. இந்த 2 இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான சாதா பாக்ஸ் நாட் தான் போட போகிறோம், பிஸ்கட் நாட் இல்லை. ஏன்னா அந்த செகண்ட் லைன் ஃபுல்லுமே பிஸ்கட் நாட் அப்படி போடுறதில்ல. சேம் கலர் இருக்கிற இடத்துல பிஸ்கட் நாட்டும் டிஃப்ரெண்ட் கலர் இருக்கிற இடத்துல பாக்ஸ் நாட்டும் போட போகிறோம். இந்த ஹோல் பேஸ்கெட்டுமே இந்த மாதிரி தான் கலர் சேம் 2 கலர் சேமாக இருக்கிற இடத்துல எல்லாம் பிஸ்கட் நாட் போட்டுட்டு டிஃப்ரெண்ட் கலர் இருக்க இடத்துல கிராஸ் ஆகிற எல்லா வயருக்குமே வந்துட்டு பாக்ஸ் நாட் தான் போட போகிறோம். இந்த மாதிரி நம்ம மாற்றி போட்டால் தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்ச மாதிரி இந்த பேஸ்கெட் வந்துட்டு அந்த மாடலில் கிடைக்கும். வேறு கலரில் கிராஸ் ஆகிற வயரு நம்ம நார்மல் நாட் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு செகண்ட் லைன் வந்துட்டு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே நம்ம இதே மாதிரி தான் போட போகிறோம். சேம் கலரில் பிஸ்கட் நாட்டு, டிஃப்ரெண்ட் கலரில் பாக்ஸ் நாட்டு, இதுதான். இந்த மாதிரி மாற்றி போட்டதுக்கப்புறம் ஃபுல் பேஸ்கெட்டும் நம்ம போட்டுட்டு காட்டுறேன். இந்த நம்ம பேஸ்கெட் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எந்த அளவு வந்துட்டு வயர் பத்துதோ, ஹைட் எவ்வளோ வருதோ அந்த அளவு போட்டுக்கலாம். எனக்கு வந்துட்டு ஒரு 10 நாட்டு அந்த வர்ற அளவுக்கு ஹைட் வந்துச்சு, அந்த அளவு போட்டுக்கலாம். இப்போ ஃபுல் பேஸ்கெட்டும் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன்.
ஃபைனலாக நம்மளுக்கு எந்த அளவு ஒயர் பத்துதோ அந்த அளவு வரைக்கும் போட்டாச்சு. எனக்கு இந்த அளவு ஹைட்டு தான் 10 பட்டன்ஸ் அளவுக்கு தான் எனக்கு வந்துட்டு ஹைட் வந்துச்சு. உங்களுக்கு இன்னமும் ஹைட் வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு அடி கூட அளவு 10 அடியை வெட்டி கூட நீங்கள் பேஸ்கெட் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஹைட் இந்த அளவே போதும் அப்படின்னா நீங்கள் 9 அடியை வெட்டி பேஸ்கெட் போட்டுக்கோங்க. நான் இந்த பேஸ்கெட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் அந்த பிங்க் கலர் ஸ்கொயர் ஷேப்பில் வந்துருக்குல்ல, அதுக்கு எட்ஜில் 4 எட்ஜ்லேயும் க்ரீன் வரணுன்றதுக்காக அந்த எட்ஜஸ் இருக்கிற இடத்துலையும் அந்த ஒரே ஒரு பிஸ்கட் நாட் போட்டுவிட்டேன். ஃபினிஷிங் வந்துட்டு கரெக்டாக வரணுன்றதுக்காக. இந்த பேஸ்கெட்டில் ஈஸியாக எப்படி வந்துட்டு ஒயர் கோர்க்கலான்னா, அந்த எட்ஜில் இருக்க கிராஸ் ஆகிற 2 ஒயரை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கோர்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஒயரை வந்துட்டு கோர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எப்போவும் இந்த மாதிரி தான் ஒயர் வந்துட்டு கோர்ப்பேன். இந்த பேஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.